ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. அதனால சரி வெளில போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். பாப்பாக்கு மேக்கப்லாம் பண்ணிட்டு, நானும் கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நானு, என் ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேரும் தான் வந்து கிளம்புறோம். நாங்க எழுந்து கிளம்புனதே மணி வந்து ஒரு 11 ஆயிடுச்சு. செம்ம வெயில் டைம்ல வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒர்க்லாம் போய் முடிச்சுட்டு கிளம்புனதே மணி வந்து ஒரு 3 ஆயிடுச்சு. 3 மணிக்கு மேல தான் வந்தது வீட்டுக்கு. வந்து கீரை கடைஞ்சிட்டு கருணக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு மணி வந்து ஒரு 4 ஆயிடுச்சு. 4 மணிக்கு மேல தான் வந்து பூஜை சாமான்லாம் துலக்கிறது, வீடு துடைக்கிறது, பெருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி ஒரு 7 ஆயிடுச்சு. 7 மணிக்கு மேல தான் வந்து விளக்கேத்துனனே. அது என்னமோ தெரியல, இந்த டியூஸ்டே வந்தா மட்டும் எல்லா வேலையும் கரெக்டா நடந்தது. எவ்வளவு லேட் ஆனாலும் சரி, சாமி கும்பிட்ற வேலை மட்டும் தள்ளியே போட முடியல. அது வந்து கரெக்டா நடந்தது. எல்லாம் வந்து முருகர் தான் வந்து என் கூட துணையா இருக்காரு நான் நினைக்கிறேன். சாமிலாம் கும்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, தோசை சுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஓகே, தோசை எல்லாம் சுட்டுட்டு அதுக்கு வந்து உடச்சக்கடலை சட்னி அரைச்சிருந்தேன். அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன மசாலா இருந்தது. இது ரெண்டுத்தையும் வச்சு கொஞ்சம் நைட்டு மேனேஜ் பண்ணியாச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதனால தோசை சுடவும் பிடிக்கும். எவ்வளவு தோசை வேணாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் சுட்டுக்கிட்டே இருப்பேன். என் ஹஸ்பண்டுக்கும் வந்து தோசைனா ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் சுட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வந்து அதிசயமா நானே சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தா. அதனால பாப்பாவுக்கும் சுட்டு கொடுத்தாச்சு. அவளும் சாப்பிட போயிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு சுடலான்னு சொல்லிட்டு நானும் தோசை எல்லாம் சுட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு டே வந்து இப்படிதான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பாய்.